தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குற்றியல் உகரப்புணர்ச்சி அவங்கள பற்றி தான். அதுக்கு முன்னாடி கடந்த வகுப்பில் ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? எதை பற்றி? இந்த உடன்படுமையை பற்றி. அப்போ நிலைமொழி ஈற்றில் ஐ வந்திருந்தா எகரம் தோன்றும், மற்ற உயிரெழுத்துக்கள் வந்திருந்தா வகரம் தோன்றும். ஒருவேளை ஏகாரத்தோடு முடிஞ்சிருந்தா, அதாவது இந்த சே தே அப்படின்னு முடிஞ்சிருக்குல்ல, ஏகாரத்தோடு முடிஞ்சிருந்தா இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அல்லது ரெண்டுமே பொருந்தும் அப்படின்றது தான் நாம் படித்து வச்சுருந்தோம் இல்லையா? ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை மா கூட்டல் இலை, பலா கூட்டல் இலை ரெண்டையுமே நாம் பார்த்தோம் இல்லையா? இது சேர்த்து எழுதும்போது எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எப்போவுமே உண்டு. நிறைய நேரங்களில் நிறைய சோர்சஸ், ஆன்லைன் சோர்சஸில் இதற்கான பதில் அப்படின்றது தவறாக தான் இருக்குது. பாருங்கள், நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தை நம்ம பார்ப்போம். ரெண்டுமே ஆகாரம்தான் இல்லையா? ஆகார ஈராக தான் இருக்குது. அப்போ ஐ வந்திருந்தால் தான் யா வரும். ஏனைய உயிர்வலி அப்படின்னா வாதான். அப்போ ஆகார ஈருன்னா இந்த மா குட்டல் இலைக்கு பதில் நாம் எப்படி எழுதலாம்? மாவிலை அப்படின்னு எழுதிடலாமா? இது சரிதான். மாவிளை அப்படின்ற ஒரு வார்த்தையை படிக்கும்போது பெரிய விளை அப்படின்னு அர்த்தம்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு மாமரத்தினுடைய இலை அப்படின்ற ஒரு அர்த்தம் நமக்கு தெளிவுபட கிடைக்கும் அப்படின்றது தான். ஆனால் இந்த பலா இலை அப்படின்றத நான் சேர்த்து எழுதும் பொழுது இதே மாதிரி ஆகார ஈறு வருது அப்படின்றதுக்காண்டி பலா விளை அப்படின்னு எழுதிட முடியாது. அது இந்த இடத்துல எனக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு பலாவினுடைய விளை அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுத்துருது. இதற்கு எது பொருந்தி வரும் அப்படின்னா பலா இலை அப்படின்றது தான் சரியாக பொருந்தி வரும். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சில விதி விலக்குகள் உண்டு. இந்த விதியானது எல்லா வார்த்தைகளுக்கும் பொருந்தாது, சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். மாவிளை பலா இலை அப்படின்றது, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து பகுதிக்குள்ளே போயிடலாம். குற்றியல் இகரப்புணர்ச்சி. குற்றியல் உகரப்புணர்ச்சி மொதல் பார்க்கலாம். குற்றியல் உகரம்னா என்ன? குசுடு துபுரு அப்படின்ற உகரங்களோடு நமக்கு முடியும், குறுகி ஒலிக்கும். அதைத்தான் அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். குசுடு துபுரு ஆகிய ஆறும் நெடிலெடுத்தும் இரண்டு முதலிய பல எழுத்துக்களை சார்ந்து வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கக்கூடாது தான் என்னது? குற்றிய அப்படின்னு நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த குற்றியலுகர சொற்கள் எப்படி புணரும் பொழுது மாற்றத்தை சந்திக்கின்றன அப்படின்னு தான் அந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க? நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றியலுகராக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் நிலைமொழியிலுள்ள குற்றியலுகரம் தான் ஊர்ந்து வந்த வல்லினமையை விட்டு நீங்கி ஓடி போயிடும் அப்படின்றாங்க. அப்போ பந்து கூட்டல் ஆட்டம். அப்போ நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்து குற்றியலுகரமாக இருக்குது. வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ என்னாகுமா? நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டு நீக்கும். வல்லின மெய் என்னது? இத்து குட்டல் ஊ. இந்த இத்து தான் வல்லின மெய். அப்போ இந்த ஊ ஓடிடுச்சுன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? பந்து கூட்டல் ஆட்டம் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஊ அப்படின்றது நீங்கி போயிடும் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ பந்து கூட்டல் ஆட்டம் அப்படின்றது நமக்கு பந்தாட்டம் அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி வட்டு குட்டல் ஆடினான் உகரம் போச்சுன்னா வா இட்டு குட்டல் ஆடினான் நமக்கு எப்படி கிடைக்கும்? வட்டாடினான் அப்படின்னு கிடைக்கும், சரியா? குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்றது. அதே நேரத்தில் நிலைமொழி ஈற்று முற்றுகரமும் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் குற்றியலுகர புணர்ச்சி போல தான் இந்த முற்றுகரமும் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். உயர்வு அடைந்தார். இந்த உகரம் போயிடுச்சுன்னா என்னது? உயர்வு குட்டல் அடைந்தார்னு இருக்கும். புணரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? உயர்வடைந்தார் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் உறவு குட்டல் அழகு அப்படின்னு மாறி இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொல் என்னது? உறவழகு அப்படின்ற ஒரு சொல். அப்போ குற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகரம் பார்த்தோம். குற்றியலிகரம் பற்றி கொடுக்குறாங்க. ஒரு ரெண்டு லைன் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது.
அதில் பார்த்த அதே விதி தான். நிலைமொழியின் ஈறு குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து எகரமாக இருந்தால் உகரம் இகரமாக தெரியும். என்ன சொல்கிறாங்க? நிலைமொழியின் ஈறு குற்றியலுகரமாக இருந்து இருக்குதா? ஆமாம். வருமொழியின் முதலெழுத்து எகரமாக இருந்தால் எகரமாக இருக்கா? ஆமாம். அப்படி இருந்தால் என்ன ஆகுமா? எகரமாக இருந்து புணரும் பொழுது உகரம் இகரமாக தெரியும். அப்போ இந்த இக்கு குட்டல் ஊ அப்படின்றது எப்படி மாறிடும்? இக்கு குட்டல் ஈ அப்படின்னு மாறுமா? அப்போ குரங்கியாது அப்படின்றது எனக்கு எப்படி மாறிடும்? குரங்கியாது அப்படின்னு மாறிடும். அதைத்தான் சொல்கிறாங்க, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரினியாம் முற்றுமற்றோரோ வழி. முற்றுமற்றோரோ வழி அப்படின்னா முற்றும்னா முற்றியலுகரம், மற்றும்னா மற்றது அனைத்தும், ரெண்டுமே என்னது? ஒரே வழியில் புணரும் அப்படின்றதான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரினியாம் முற்றுமற்றோரோ வழி அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? என்ன சொல்கிறாங்க? டகரம் ஊர்ந்து வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரமும் ரகரம் ஊர்ந்து வரக்கூடிய உயிர்த்தொடர் குற்றியலுகரமும் வருமொழியோடு இணையும் பொழுது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டிக்குமா? ஒற்றுன்னா என்னது? அந்த உயிரெழுத்து இரட்டிக்குமா? உயிரெழுத்துன்ற பாருங்க, மெய்யெழுத்து இரட்டிக்குமா? எப்படி? காடு கூட்டல் கோழி அப்படின்னு வருது. இது என்னது? என்ன தொடர் குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆறு அப்படின்றது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். டகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டகரம் இங்கே இருக்கா? இட்டு கூட்டல் ஊ. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அங்கே பாருங்கள் இரட்டிப்பாக இருக்குது. காட் கூட்டல் இட்டு கூட்டல் ஊ கூட்டல் கோழி அப்படின்றாங்க. அப்போ இது எனக்கு சேரும் பொழுது என்னாகும்? காட்டு கோழி அப்படின்ற ஒரு அடிப்படை எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஆறுலையுமே எனக்கு எது இரட்டிச்சிருக்கு? இற்று இரட்டித்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆற்றுப்பாலம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ரகரம் எனக்கு இரட்டிச்சிருக்கும். கிணற்று தவளை. சரி, இரட்டிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மெய்யெழுத்து இரட்டித்திருக்கு. இந்த இக்கு, இப்பு, இத்து எல்லாம் இடையில எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நம்ம ஏற்கனவே நிறைய விதிகள் படிச்சுட்டோம். அப்போ இதுக்கு எது பொருந்தும்? காசா தா பா மிகும் அப்படின்னு ஒரு விதி படித்தோம் இல்லையா? அதுதான் இது. சரிங்களா? ஸோ அப்போ அதை வச்சு ஒப்பிட்டு நாம் ரொம்ப அழகாக இதை புரிஞ்சுக்கலாம். இந்த மெய்யெழுத்தானது எப்படி இரட்டுச்சு அப்படின்றத இந்த இடத்துல படிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஒரு ரூலும் இந்த இடத்துல நமக்கு பயன்பெற்றிருக்கு. அந்த விதியும் இந்த இடத்துல நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால தான் காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி, ஆறு கூட்டல் பாலம் ஆற்றுப்பாலம், கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை, நாடு கூட்டல் பற்று எப்படி போடுவோம்? நாடு பற்றுன்னா போடுவோம்? இல்லை, நாட்டு பற்று அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்போ நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். சரிங்களா? அதான் என்ன சொல்கிறாங்க, நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகுரங்களுள் டா ரா என்னது? டகரமும் ரகரமும் ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வன்தொடர் குற்றியலுகரம், அதாவது வல்லினத்தொடர் குற்றியலுகரம் தவிர, இதை தவிர்த்து மற்ற எல்லா குற்றியலுகரத்தையும் சொல்கிறாங்க. ஏனைய குற்றியலுகரங்களின் முன்வரும் வல்லினம் இவ்வழி புணர்ச்சியில் மிகாது. அதே அல்லது இது நேரடியாக எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அல்வழி புணர்ச்சியில் மிகாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்வழி புணர்ச்சினா வேறு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, இயல்பு புணர்ச்சி போல தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நாகு கூட்டல் கடிது நாகு கடிது, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எஃகு கூட்டல் சிறிது எஃகு சிறிது, முற்றியலுகரம். வரகு கூட்டல் தீது வரகு தீது, குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது, தெள்கு சிறிது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் வன்றொடர் அல்லன முன்மிகா அல்வழி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அல்வழி அப்படின்றது வேறு எந்த விதமான மிகுதலும் இருக்காது, மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒன்றாக இந்த பகுதி நமக்கு இருக்கும். அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னது? வேற்றுமை புணர்ச்சியில் இடைத்தொடர் முன்னும் ஆயுதத்தொடர் முன்னும் ஒற்று இடையே மிகாத நெடில் தொடர், அதாவது மெய்யெழுத்தே இல்லாத நெடில் தொடர் குற்றியலுகரமும் உயிர்த்தொடர் முன்னும் வரும் வல்லினமானது
மிகாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதியில் நமக்கு இருக்கிறதுலாம் என்னது? வல்லின எழுத்துக்கள் தான் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க? கசட தபர மல்லினம் எங்கன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் இடைத்தொடர் முன்னும் ஆயுதத்தொடர் முன்னும் ஒற்று இடையே மிகாத நெடில் தொடர் முன்னும் 3க்குமான எடுத்துக்காட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வல்லின எழுத்து அதனுடைய வறுமொழியில் வரும் பொழுது அது மிகாது, அப்படியே தான் வரும். தெல்குகால், எஃகு சிறுமை, நாகுதலை. தெல்கு அப்படின்றது என்னது? இந்த இடத்துலையும் படிக்கிறோம். தெல்குன்னா என்னது? பேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இடைத்தொடர் ஆயுதத்தொடர் ஒற்றிடையின் மிகா நெடில் உயிர் தொடர் முன் மிகா வேற்றுமை அப்படின்னு நமக்கு இந்த விதியை அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒன்று, ஆனால் அந்த விதி நமக்கு தெரியாது. என்னது? மெல்லினத்தொடர் குற்றியல் உகரங்களுள் சில வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வன்தொடராய் முடியும், வல்லினத்தொடராய் முடியும் அப்படின்றாங்க. அப்போ இனத்தொடர் அப்படின்றது ஒரே எழுத்தை சார்ந்தும் இருக்கலாம், அதனுடைய ஒற்றும் இருக்கலாம். எப்படி? செம்பு குட்டல் குடம் அப்படின்றது நமக்கு எப்படி மாறுது? செப்பு குடம், வன்தொடராகவே நமக்கு வல்லின எழுத்து அந்த இடத்துல இடம்பெறுது. கரும்பு குட்டல் நான், கருப்பு நான். கரும்பு குட்டல் வில், கருப்பு வில். சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். சரியா? அப்போ சிலம்பதிகாரம்னு எழுதலை. அதைத்தான் மென்றொடர் மொழியில் சில வேற்றுமையில் தம்மின வன்றடராகா மண்ணே, அதனுடைய இனமே வந்துடும் அப்படின்றது தான். சரிங்களா? வந்தொடரே இடம்பெற்றுரும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகரமும் குற்றியலுகரமும் வித்தியாசமே கிடையாது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? முற்றும் மற்றும் ஓரோ வழி அப்படின்ட்டான். முற்றும்னா முற்றியலுகரம், அற்றும்னா மற்றதெல்லாம் எல்லாமே ஒரே வழியில் தான் புணரும். எப்படி? வரவு கூட்டல் அறிந்தான். இந்த ஊ அப்படின்றது ஓடிடும். எப்படி? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னா வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் முற்றியலுகர புணர்ச்சி. அப்போ இப்போ நமக்கு விதிகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வார்த்தையை பார்த்தோன்னே இது இப்படி தான் மாறும், இதுக்கு இந்த விதிகள் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அந்த ஒரு தெளிவுத்தன்மை இந்த பகுதியில் இருந்தாலே போதுமானது. அடுத்து பார்க்கக்கூடியது என்னது? பூப்பெயர் புணர்ச்சி. சரியா? அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். பூ குட்டல் தொட்டி பூத்தொட்டியா பூந்தொட்டியா? அந்த ஒரு தேவை இருக்குது இல்லையா? ஸோ அதுதான், அதை தெளிவு பண்ண போகிறது தான் இந்த பகுதி. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமையும் மிகுதலும் உண்டு. அப்போ வல்லினம் வந்தாலும் கரெக்டு தான், மெல்லினம் வந்தாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? பூக்குட்டல் கொடிக்கு பூக்கொடியும் கரெக்டு தான், பூங்கொடியும் கரெக்டு தான். பூத்தொட்டியும் கரெக்டு தான், பூந்தொட்டியும் சரி தான். பூச்சோலையும் சரிதான், பூஞ்சோலையும் சரிதான். பூம்பந்தும் சரிதான், பூப்பந்தும் சரிதான். அப்போது எந்த இடத்துல நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்தை பொறுத்து அதை நாம் அர்த்தம் கொள்ளணும் அப்படின்றது தான் இல்லையா? பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு அதை அடையாளப்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு புரிதலுக்காக சில புணர்ச்சி கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு தான் நாம் பார்க்க போகிறோம். பல புணரும் பொழுது நமக்கு என்னாகும்? பல. அதே மிக்கு புணரும் அப்படின்னா எப்படி? பல அப்படின்ற அந்த ஒரு வல்லின எழுத்து நமக்கு தோன்றிடுது. அடுத்து திரிதல் அப்படின்றது அடிப்படை என்ன ஆகுது? அகரம் கெட எஞ்சி நிற்கும் லகரமானது எப்படி மாறுது? எனக்கு ரகரமாக மாறுகிறது. எப்படி? லா அப்படின்றது ரகரமாக மாறுது. பற்பல, சிற்சில அப்படின்னு மாறுது. தொடர்ந்து சில என்னும் சொற்கள் முன் பிற சொற்கள் வந்து புணரின் நிலைமொழி இறுதியில் அகரம் கெட்டு புணரும், கெடாமலும் புணரும். சரியா? அகரம் கெட்டு நமக்கு எப்படி ஆகுது? பல்பனி. அகரம் கெடாமல் பலபனி. சில்வலை, சிலவலை. லாவை எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஆதானே. அகரம் கெட்டுச்சுன்னா பல்பனி, அகரம் கெடவில்லை என்றால் பலபனி. சரியா? அப்போ இந்த 4 வகையில் தான் இந்த சில அப்படின்ற வார்த்தைகள் நமக்கு புணருது. அதைத்தான் நமக்கு இந்த விதி வாயிலாக நமக்கு சொல்கிறாங்க. சில எனுமிவை தம்முன் தாமரின், அவங்க முன்னாடி அவங்களே வரும் பொழுது இயல்பும் மிகவும் அகரம் ஏக மாற்றங்கள் எப்படி இருக்குமா? லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உளப்பிற. அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இந்த மாதிரி நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க.
அடுத்து பாருங்க, இந்த தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இது அப்படின்னே சொல்லலாம். இது ஏன்னா நிறைய நேரங்களில் இது பார்க்க சுலபமாக இருந்தாலும் இதுதான் இதற்குரிய விதி அப்படின்னு நிறைய நேரங்களில் அடையாளப்படுத்த தவறிடுறோம் அப்படின்றது தான் உண்மை. கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்காட்டும் இருக்கும் பாருங்க. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக, தனிக்குறியில் சார்ந்து இருந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழியினுடைய ஒற்று இரட்டிக்குமா. இந்த ஒற்று இல் அப்படின்றது இரட்டிக்கும். அதான் எப்படி இரட்டிச்சிருக்கு, கல் இல் குட்டல் அதர். அதுதான் எனக்கு இறுதியில் எப்படி கிடைக்கி, கல்லதர் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அப்படி இரட்டிக்கலைன்னா எனக்கு எப்படி கிடைக்கும், கலதர் அப்படின்னு கிடைக்கும். அது தப்பு தானே இல்லையா. அப்போ இரட்டிச்சு கல்லதர் அப்படின்னு கிடைக்கி. விதி பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு நமக்கு தெளிவுபட கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, திசைகள். திசை பெயர் வடக்கு கூட்டல் கிழக்கு எப்படி எழுதுவோம், வடகிழக்கு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இடப்புறம் அதை பிரித்து எப்படி எழுதுவோம், இடம் கூட்டல் புறம் அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி புணருது அப்படின்றத அந்த பகுதியில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்போ 4 திசைகள் அவங்க எப்படி புணர்றாங்க அப்படின்னா, வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு, வடக்கு என்னும் நிலைமொழி கிழக்கு மேற்கு என்னும் வருமொழிகளோடு சேரும் பொழுது நிலைமொழியில் இறுதி எழுத்துக்களான அந்த இக்கு கூவும் நீங்கி விடுகிறது. அதே மாதிரி தெற்கில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது, தென்மேற்கு தென்கிழக்கு. இதில் என்னது, இந்த இரு கூவும் நீங்கி எனக்கு என்னவா மாறிடுது, நகரம் வந்துடுது இல்லையா. நிலைமொழியில் இறுதியில் உள்ள கீ நீங்கும், ரகரம் எப்படி மாறுதான், நகரமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திசைகள் மட்டும் இல்லாமல் மற்ற எழுத்துக்களோடு மற்ற சொற்களோடு எந்த மாதிரி மாறுது, வடக்கு கூட்டல் மலை வடமலை, தென் திசை, கிழக்கு கூட்டல் நாடு எப்படி மாறுது, கீழ் நாடு அப்படின்னு மாறுது இல்லையா. மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு அல்லது மேநாடு, ரெண்டுமே நமக்கு சரிதான். இப்போ இந்த மாற்றங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே இந்த விதிகள் அப்படியே நேரடியாக நமக்கு சொல்லிட்டாங்க. வேற எந்த விதியும் கிடையாது. திசையோடு திசையும் பிறவும் சேரின், திசையோடு திசையோ அல்லது மற்றதும் சேரும் பொழுது நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும், கவ்வொற்று நீங்களும், இந்த இக்குக்கு எல்லாமே நீங்கி போகுது இல்லையா. அது கடந்த மாற்றங்கள் எப்படி இருக்குமா, ரகரம் நகரமாக திரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரகரம் தெற்கு அப்படின்றது ரகரம் எப்படி மாறி இருக்கு, இன் தென்னு மாறி இருக்கா, அதுதான் ரகரம் ரகரமாக திரியும், லாவாக திரியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி, கீழ்நாடு மேல் நாடு, அதே நேரத்தில் மேநாடு அப்படின்னும் நமக்கு என்னவாகுது, மாற்றங்களை சந்திக்குது இல்லையா. ஸோ திரிதலும் ஆம்பிர, திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மையானது கவ்வொற்று நீங்களும் ரகரம் லாவாக திரிதலும் ஆம்பிர. ஸோ அப்போ அந்த ரகரம் அப்படின்ற எழுத்து தான் எனக்கு எப்படிலாம் மாறுது, தெற்கு அப்படின்றதுல தென் அப்படின்னு நகரமாகவும் மேற்கு அப்படின்றதுல மேல் அப்படின்ற லகரமாகவும் மாறுகிறது சரியா. தென்னாடு மேல்நாடு அப்படின்னு மாறிடுது இல்லையா. அதைத்தான் லாவா திரிதலும் ஆம்பிர அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ திசை பெயர்கள் அப்படின்றது எவ்வாறு புணருது, அதற்குரிய மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டை தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். கீழ் நாடு அப்படிங்கிறது சரியா, மேற்கு கூட்டல் நாடு மேல்நாடும் சரிதான் அல்லது மேநாடும் சரிதான். அப்போ ஆப்ஷன்ல இருந்து போயிடணும், எது ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறதோ அதுதான் சரியான பதில் அப்படின்னு நமக்கு தெளிவாக தேர்ந்தெடுக்க தெரியணும். அடுத்து பாருங்கள், வேற்றுமை புணர்ச்சி ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. திரிதல் அடிப்படையாக வச்சு நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய லகரம் வல்லின முதல் மொழியோடு புணரும் பொழுது எப்படி மாறுதான், லகரமும் ரகரமாகவும் இந்த லகரமானது தகரமாகவும் தெரியும். அப்போ இந்த வகர லகரம் ரகரமாக தெரியுது, இந்த லகரம் தகரமாக தெரியுது. கலல்கால் அப்படின்றது கலர்கால் அப்படின்னு மாறுது, கல்குடம் அப்படின்றது கட்குடம் அப்படின்னு மாறுது. நிலைமொழி ஈற்றிலுள்ள லகரம் மெல்லின முதல் மொழியோடு புணரும் பொழுது லகரம் நகரமாகவும் லகரம் 3 சுழி நகரமாகவும். இது வல்லின
முதல் எழுத்தோடு புணரும் பொழுது, இது எங்கே மெல்லின முதல் எழுத்தோடு புணரும் பொழுது. அப்போ ரெண்டுக்கும் உண்டான வேறுபாட்டை பார்த்து வச்சுக்கணும். சொல் மாலை அப்படின்றது எனக்கு எப்படி மாறுது, சொன் மாலை அப்படின்றது. அருள்மொழி அப்படின்றது அருண்மொழி அப்படின்னு மாறுது. அருண்மொழிவர்மன் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ இந்த வேற்றுமை புணர்ச்சியில் வருமொழி வல்லினமாக இருந்தால் மாற்றங்கள் எப்படி ஏற்படும், மெல்லினமாக இருந்தால் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னு இதில் அடையாளப்படுத்துகிறாங்க. லால வேற்றுமையிற்றடவும் அல்வழி அவற்றோடுரல்வும் வழிவரினாமெலி ஆகும் இருவழியானும் என்ப அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சொற்களை பொறுத்த மட்டுக்கும் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் கவனம் இருக்கணும். வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குது அப்படின்றத கவனிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு இந்த விதி தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த சொல் பற்றின ஒரு பொதுவான கண்ணோட்டம் இருந்தால் போதும். அதனால தான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது, பயிற்சி பகுதியை முழுசாக வாசித்து பாருங்கள் அப்படின்றது. அப்போ அதை வாசிச்சுட்டு ஒரு தடவை இங்கே படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்றது தான். வேற்றுமை புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதன்மொழியோடு புணரும் பொழுது எப்படி மாறுது, டகரமாக மாறுது. மண்கலம் அப்படின்றது நகரம் மட்கலம் அப்படின்னு மாறுது. நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதன்மொழியோடு புணரும் பொழுது என்ன ஆகுது, இந்த நகரம் ரகரமாக மாறுகிறது. பொன்குடம் அப்படின்றது எப்படி மாறிடுது, பொற்குடம் அப்படின்றது மாறிடுது. ஸோ அதைத்தான் நம்ம கீழே கொடுத்துறாங்க. நான வல்லினம் வர டாராவும் பிறவரின் இயல்பும் ஆகும் வேற்றுமை கல்வழி கனைத்துமை மெய்வரினும் இயல்பாகும்பே அப்படின்றார். அப்போ நன்னூலில் தான் எல்லா விதமான வரையறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புணர்ச்சி அப்படின்ற அடிப்படையில் இரு விதமான சொற்கள் சந்திக்கும் பொழுது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றெழுத்தும் மறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் மாற்றங்களை துவங்குது. எந்த மாதிரியான மாற்றங்களை கடந்து அது ஒரு அமைப்பு அடையுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வரையறையை நன்னூலார் பவனந்தி முனிவர் நன்னூல் வாயிலாக நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம், நிறைய விதிகள் பார்த்தோம். நீங்கள் ஒரு சொற்களை பிரிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பொருள் இருந்தே ஆகணும். சரியா? அதில் கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ஆழ்ந்து போய் யோசிக்கிறது அப்படின்றது கடந்து தேர்வு நோக்கில் இதை படித்து ஓரமாக தூக்கி வச்சுடுங்க. சரியா? அதுக்கப்புறம் இது இன்னும் ஆழ்ந்து நிறைய படிக்கலாம். அதற்குண்டான காலம் நமக்கு நிறைய இருக்குது. தேர்வு நோக்கில் முடிச்சு வச்சுட்டா ஒரு தைரியம் இருக்கும்ல, அது கடந்து அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு நாம் போகலாம். சரிங்களா? அப்போ கேள்விகள் என்னென்னவா இருக்கும், இதுவரைக்கும் கேள்விகள் எந்தெந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு, ஒருவேளை பள்ளி பாட புத்தகங்களில் இருந்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கேள்விகளாக நமக்கு வச்சா கேள்விகள் எந்த அளவில் இருக்கும் அப்படின்றதான் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வகுப்புகளில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ என்னென்ன மாடலில் கேள்வி இருக்கோ அதை எத்தனை மாடலும் நாம் இந்த வகுப்புலேயே பார்த்துருவோம். அப்போ நம்ம ஆரம்பத்தில் எழுத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எழுத்துலேருந்து ஆரம்பித்து அடிப்படையாக ஒரு சொல் சொற்றொடர், அந்த சொல்லானது எப்படி புணருது, அந்த புணர்ச்சியினுடைய வகைகள், அதன் கண்கொண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை நாம் படிச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து குற்றியலுகரம், முற்றியலுகர புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, திசைப்பெயர் புணர்ச்சி, இதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். இதையும் தொடர்ந்து அடுத்து பண்பு பெயர் அப்படின்றது எந்தெந்த மாதிரிலாம் புணரும் அப்படின்றதையும் நாம் படிக்க போகிறோம். அப்போ கேள்விகள் அப்படின்றது இப்போ நாம் படிக்க போகிற பகுதி அப்படின்றது ரொம்ப 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 சின்ன பகுதி தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விதிகளை தெளிவுபட படித்து வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு புரிதல் இருக்கணும். அந்த விதிகளை கடந்தும் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம புத்தகங்களில் இருக்குது. இல்லை எல்லாமே இந்த விதியின் படி தான், நன்னூலில் கொடுக்கப்பட்ட அந்த விதியின் படி தான் வார்த்தை புணர்ச்சி அப்படின்றது இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கான மதிப்பெண்களை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இழந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால தான் மறுபடி சொல்கிறது, தேர்வு நோக்கில் இந்த பகுதியை தெளிவுபட என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த விஷயங்களில் தெளிவாகிடுங்க. அது கடந்து பகுபத உறுப்பிலக்கணமாக இருக்கட்டும், புணர்ச்சி விதிகளாக இருக்கட்டும், இதில் பின்னாடி நம்ம இன்னும் ஆழ்ந்து நிறைய
போய்க்கிட்டே இருக்கலாம். போறதுல எந்த விதமான தவறும் இல்ல. ஆனா, அதுக்கான நேரம் நமக்கு இல்ல அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் அறிவார்த்தமா யோசிச்சு, சிந்திச்சு, விவேகத்தோட செயல்படணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறக்கூடிய ஒரு விஷயம். நல்ல தலைப்புல அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.